திரு நந்தகுமார், முன்னாடி ஊழல் சக்தி இவங்கெல்லாம் இந்த தேர்தல் ஃப்ரேம்லயே இல்ல, கிரவுண்ட்லயே இல்ல, மற்றும் பலர் இப்படிதான் இருக்கும் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வர வார்த்தைகள் எல்லாம். இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் பேசுறாரு, அதிமுக தான் தாய் கழகம், அதிமுகவுடைய வாக்குகள் இல்ல அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்லாம் பேசுறாரு. தொடர் விமர்சனங்கள் தான். எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தலைமைச் செயலகத்துல சேரும் போதும் விமர்சனம் வந்திருந்தது, இன்றைக்கும் விமர்சனங்கள் இருக்கிறது. உள்நோக்கம் இருக்கு அப்படின்றாரு பொன் வில்சன். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது சொன்னீங்க திலகவதி, திமுக இருந்து யாரும் போகல அப்படின்னு. ஜஸ்ட் டு கரெக்ட் யுவர் செல்ஃப், டி நகரனுடைய முன்னாள் எம்எல்ஏ, திமுக முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி ஒரு 30 பேர் ஒருத்தர் அப்படிங்கும்போது அதிமுக இருந்து அதிகமா போயிருக்காங்க. இப்ப திமுக இருந்தும், அதுவும் அன்பழகனுடைய தம்பி அவரு. அன்பழகன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா டிஎம்கேல இருந்தாருன்னு தெரியும். ஜெய அன்பழகன் அவருடைய தம்பி இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. அதிமுக வந்துருங்க. இல்ல நீங்க சொன்ன கருத்தை நீங்க கரெக்ட் பண்ணிக்கீங்க. திமுக இருந்தும் போயிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு உண்மையாலுமே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ வளர்த்தின கட்சி யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சிக்குமே ஒரு உச்ச நிலைமைன்னு ஒண்ணு இருக்கும், ஒரு சவாலான சூழ்நிலைன்னு ஒண்ணு வரும். இப்ப அதிமுக அவ அந்த மாதிரி ஒரு சவாலான சூழ்நிலையில இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். எதிர்கட்சியா செயல்பட வேண்டிய கட்சி இன்னைக்கு தன்னுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில அந்த கட்டாயத்துல அந்த நிர்பந்தத்துல இருக்கிறாங்க. இப்போ சாமிநாதன் பேசும்போது கூட சொன்னாங்க, எல்லாமே பிக் அண்ட் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் கட்சியில இருக்கிறவங்க திலகவதி யாருமே ஒரு அழைப்பு கொடுக்கறனாலேயே எல்லாரும் போயிட மாட்டாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போனவங்க பூரா இப்ப தாடி பாலாஜி ஐஜேகேல இருந்து ரிசைன் பண்ணிருக்காரு பாருங்க, லட்சிய ஜனநாயக கட்சி. அந்த கட்சியில இப்பதான் ஆரம்பிச்சாங்க கட்சி, அது எப்ப தெரியாது. இப்ப தாடி பாலாஜி போய் சேர்ந்தாரு, இன்னைக்கு அவர் வெளியே வந்துட்டான்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆட்கள் இல்ல இவங்க. 40 வருஷம் 30 வருஷம் அந்த அதிமுகவுடைய வளர்ச்சிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு செங்கல் செங்கலா நட்டு வச்ச நபர்கள் தான் போயிருக்கும் போது அவங்களுக்கு அரசியல் விவரம் புரியாம தெளிவு இல்லாம போறதில்லை. அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எங்க இருக்கு? அப்ப கடந்த 50 ஆண்டு கால அரசியல் என்னங்கிறத விட அடுத்த 25 ஆண்டு கால அரசியல் தமிழகத்துல எப்படி இருக்க போகுது, அதை நோக்கி தான் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் அவர்கள் சொல்ற மாதிரி அது செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு தான் அது சொல்லப்படும். இல்ல, இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எந்த அரசியல் அப்ளிகேஷன் பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன் எடுக்கணுங்கிற உரிமைய அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பொலிட்டீஷியன்ஸ ஓன் பண்றது கிடையாது. இப்ப நம்ம இது புதுசா இல்ல, தாவேகாக்கு இல்ல. இப்ப ஓபிஎஸ், இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொல்றோமே, ஓபிஎஸ் 3 தடவை முதலமைச்சரா இருந்தாருங்க. இவங்க நாச்சுக்கு மாவட்ட செயலாளர்கள் வெறும் அமைச்சர்களா இருந்தவர்கள். ஓபிஎஸ் 3 தடவை முன்னாள் முதலமைச்சர். இப்ப அவரு திமுகவுக்கு போலியா? அவரோட வேற. அவர் அதிமுக இருந்து எப்படி புறக்கணிக்கப்பட்டார், எப்படி அவர் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, எப்படி போராட்டம் பண்ணாரு, அதுக்கப்புறம் மனசு விட்டு போய் எப்படி போய் மறுபடியும் கேட்டாரு, அதுக்கப்புறம் திமுக, அது வேற சார். அவரையும் இந்த சினாரியும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். யாருமே ஒருத்தர் வாங்கன்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் இன்னொரு கட்சிக்கு போயிட மாட்டாங்க. இப்ப ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மாற்று கட்சியிலிருந்து அழைப்பு போய்கிட்டு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எப்பயுமே போய்கிட்டு இருக்கும். ஆனா அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எங்க இருக்கு? அப்ப இதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாரும் இந்த திமுக அதிமுக கட்சியிலிருந்து தாவேகாக்கு போறாங்களேங்கிறத விட ஏன் தாவேகாக்கு போறாங்கிறது தான் இன்னைக்கு கேள்வியா இருக்கணும். ஏன்னா இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழக அரசியலினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியா மாறி இருக்கிறது தாவேகா. அப்ப அவங்க ஒரு மக்களுடைய மன ஓட்டத்துக்கு ஏற்றவாறு, மக்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு எங்க மக்கள் ஆதரவு இருக்கோ அதை நோக்கி அரசியல் கட்சிகள் நடக்கிறது. சாமிநாதன் அவர்கள் சொன்ன பாயிண்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுல சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறது என்னன்னா, நீங்க 3 முனை போட்டியாக இருக்கும்போது நீங்க 35% ஓட் பேங்க் வாங்கியிருந்தா கூட மெஜாரிட்டி கிடைக்கல. இதை 2 முனை போட்டியா மாத்தணும், டுயலா மாத்தணும். அப்போ ஒரு கட்சியை அழிக்கணும். இப்ப அந்த வேலையில தான் அவர் இறங்கி இருக்காரு. தட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாரு சுவாமிநாதன். இது வரைக்கும் எந்த கட்சியும் அழிச்சு எந்த கட்சியும் வளர்ந்ததா சரித்திரம் இல்லைங்க. ஒவ்வொரு கட்சியும் அவங்கள எப்படி செம்மைப்படுத்திக்கிட்டு எப்படி ஸ்வீகரிக்கிறது அப்படி சொல்லலாமா? இல்ல அப்படி ஸ்வீகரிக்கிறது. நான் அதைத்தான் சொன்னேன். இன்னைக்கு போனவங்க பூரா நேத்து அதிமுக சேர்ந்துட்டு இன்னைக்கு டிவிகேல போய் சேர்ந்தவங்களா இருந்தா நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாம் திலகவதி. இன்னைக்கு 50 வருஷம் 40 வருஷம்
30 வருஷம் செயலாற்றுனீங்க. இப்ப ஐயா வில்சன் பேசும்போது கூட என்ன சொன்னாரு, அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்களே இல்லைங்க, என்னைக்கும் அவங்களை எல்லாம் தூக்கியாச்சு. அப்போ இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்களும் நம்ம, ஏன்னா அவங்க இன்னைக்கு அரசியல் எதிர்காலத்தை நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் பயணிப்பாங்க. இப்ப இன்னைக்கு இந்த பொலிட்டிக்கல் மைக்ரேஷன்ங்கிறது வந்து வெறும் தாவேக்காக்கு மட்டும் இன்னைக்கு நடக்கிறது இல்ல. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு பிரிஞ்சு வந்த போதும் நடந்துச்சு, வைகோ அவர்கள் திமுகவை விட்டு பிரிஞ்சு போகும்போதும் நடந்துச்சு, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நடந்துச்சு, ஏன் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடந்த போதும் நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் எமர்ஜ் ஆகுதோ அப்ப எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் இஸ் a காமன் phenomenon. நான் அதை புரிஞ்சுக்கிறேன், எஸ் நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, ஏன் அது பேசுபொருளா மாறுது, எங்க விமர்சனம் வருது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அப்படியே தலைமைச் செயலகத்திலேயே போய் உறுப்பினர் அட்டை வாங்கிடுறாங்க நேரடியா. அதுக்கப்புறம் தான் அறிவிக்கிறாரு, ஸ்பீக்கர் அறிவிக்கிறாரு, நான் அவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டேன். இதை நம்ம வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லயோ இல்ல இதுக்கு முன்னாடி நடந்தப்பவோ இந்த ஆக்ஷனை என்ன சொல்லுவோம், இந்த அக்கேஷனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா குதிரை பேரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தாவேக்கா பண்ணும்போது அது அங்க அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இல்ல, அங்க அவங்களுக்கு பிடிக்கல, எங்க கட்சியை நம்பி வராங்க அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்றோமா? இல்ல, இதுக்கு பதில் திலகவதி ஐயா வைகோவே கொடுத்திருப்பார். 2006க்கு அப்புறம் நீங்க கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து மதிமுகல இருந்து திமுகல போய் அந்த திமுக சீட்டை வாங்கி நின்னு எம்எல்ஏ வானாரு. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை திருச்சி தொகுதியில நிக்க வச்சு ஆகணும், மறுபடியும் இன்னொரு தோல்விய அவரை ஏற்படுத்தி கட்சியிலிருந்தே அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு பாருங்க அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணி போய் திமுகல சேர்ந்து திமுக சீட்டுல நின்னு எம்எல்ஏ வானவர். அப்ப இப்ப கூட நீங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஆகட்டும், நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும், மனோஜ் அவரு முன்னாள் அவரு இவங்க எல்லாருமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 10 நாள்ல 15 நாள்ல இது நடக்கும்போது அத குதிரை பேரம்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல இத பத்தி பேசி பேசி சலிச்சு போச்சு நீங்க கேக்குற பாயிண்ட். இன்னைக்கு அரசியல் சாசன சட்டத்து பிரகாரம் எந்த எம்எல்ஏவா இருந்தாலும் ராஜினாமா பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இத சப்போஸ் இந்த தாவேக்கால போய் சேர்ந்து அவங்களுக்கு திருப்பி டிக்கெட் கிடைச்சு அவங்க அதே தொகுதியில போய் நின்னு தேர்தலை சந்திச்சாங்கன்னா மக்கள் வந்து அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது தேர்தல் நேரத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும். எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துல ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்போ அதுல ஒரு குரூப் வந்து இப்ப தனிச்சு விடப்பட்டிருக்கு. அவங்களுடைய நிலைமை என்ன? இல்ல இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு, ஏன்னா முதல்வர் வந்து பார்த்தாரு, நான் அதனால கேக்குறேன். இல்ல இப்ப கூட வந்து சமீபமா அவங்க சொல்லியிருந்தாங்க, ஐயா எடப்பாடியார் அவர்களை பாக்குறதுக்கும் நாங்க பர்மிஷன் கேட்டிருந்தோம், கிடைக்கலன்னாங்க. ஆனா ஐயா முன்சாமி அவர்கள் வந்து அதை மருத்துவம் இருந்தாரு. பட் 2 பேருமே வந்து என்ன சான்றுங்கிறது நமக்கு பொது வெளியில இல்ல. அப்போ இன்னைக்கு வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 108 சீட்டு தனிப்பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தாவேக்காவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் மரபு. ஆனா அதையெல்லாம் உடைச்சு திமுகவும் அதிமுகவும் கைகோத்து ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு சிவி சண்முகம் வெளியே வந்து சொன்னது, ஐயா பேபி அவர்கள் சொன்னது, சண்முகம் சொன்னது, அண்ணன் தொல் திருமாவளவன் சொன்னது, காதர் மைதீன் சொன்னது, அந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் சொன்னது, இன்னைக்கு 30-40 வருஷம் கட்சியில இருந்துட்டு போனீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டுமே எங்களுக்கு வந்து எதிர்கட்சியா இருந்த எங்களுக்கு எதை தீய சக்தின்னு எங்களுடைய புரட்சி தலைவரும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க கூட கை கோத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அங்க அரசியல் எதிர்காலம் இல்ல. அப்போ நாங்க வந்து எங்களுடைய திமுகவுடைய அரசியல், அதிமுகவுடைய அரசியலே திமுகவை அழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய அரசியல். ஆனா அந்த செயலை இந்த தேர்தல எங்கனால செய்ய முடியல செஞ்சாங்க. ஆனா அந்த சூழ்நிலை போது திமுக கை கோர்க்கும் போது யாரு கூட வேணா கை கோக்கலாங்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு இந்த பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் வந்து என்ன ஒரு ஆகுதுன்னா, இது இன்னைக்கு ஆர்கனைசேஷனல் அதிருப்தி இருந்தாலும் இது நடக்கும். அப்போ ஏன் வந்து விஜய் கட்சியில நம்ம கட்சியில இருந்து இல்ல நம்ம கட்சியில இருந்து ஏன் எல்லாரும் போனாங்கிறது அந்த கட்சிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணினாங்கன்னா அந்தந்த கட்சிகளுக்கு நல்லது. இன்னும் பழைய அடுத்த மேல போட வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. கிவ் மீ பிரேக். சுவாமிநாதன் அவர் சொல்றதுன்றது மறுபடியும் திமுக அதிமுக சேர்ந்து அட்லீஸ்ட் அது அந்த ஆப்ஷன் வந்து இருந்தது. இட் வாஸ் ஸ்டில் லீகல்.
ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியலன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து போவாங்க. அதை வந்து அது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம் அப்படின்றத அந்த ஒரு பர்செப்ஷன் இருக்கு. அதை தாண்டி இது வந்து குதிரை பேரம்னு எல்லாம் சொல்ல முடியாது, இது அவங்களுடைய தனிப்பட்ட நலன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நந்தகுமார் சார் சொல்றதுல இருந்து ஒரு கருத்துல மாறுபடுற. 2006 திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்ததே 96 சீட்டு தான். அந்த 2 பேர் போறதுனால அந்த ஆட்சி தனிப்பெரும்பான்மை ஆட்சியா வந்து விடாது. இன்னொன்று அது காலகட்டம் வேறு. 2006 உடனே அது நடந்துடல. 2009-10 நினைக்கிறேன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்றதெல்லாமே கூட பிற்பகுதிகளில் தான். கிட்டத்தட்ட 2009 பாராளுமன்ற தேர்தலாம் முடிந்த பின்புதான். இன்னொன்று மிக முக்கியமா சார் ஒரு விஷயம் சொல்றாரு, அரசியல் எதிர்காலத்தை பத்தி குறிப்பிட்டார். அவர் சார் சொல்ற, நந்தகுமார் சார் சொல்ற பாயிண்ட் மிக சரியானது. அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் போறாங்க. அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் தாவேக்காவும் இணைக்கிறாங்கிறேன். அந்த கருத்தை தான் நானும் சொல்றேன். இதுல இங்கிருந்து செல்கிறவர்களின் அரசியல் எதிர்காலமும் இருக்கு, தாவேக்காவோட அரசியல் எதிர்காலமும் இருக்கு. ஒரே ஒரு புள்ளிவரம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்கள் இருக்கு. 19 மாவட்டங்கள்ல இருந்து மட்டும் அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. அப்ப 19 மாவட்டங்கள்ல தலகர்த்தர்கள் இருக்காங்க. மிச்சம் 19 மாவட்டங்கள்ல தலகர்த்தர்களுக்கு பற்றாக்குறை இருக்கு. அங்க இருக்கிறவங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இசகி சுப்பையா அவர்கள் இன்னைக்கு அங்க போயிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைச்சர் போடல. ஏன் போடல? நீங்க நாமக்கல் மாவட்டத்தில் 3 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் அமைச்சர்கள் போடல. அது மாதிரியான பகுதிகளில் பலரும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்து விட்டு வந்தவர்களே இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. இன்னொரு செய்தி சொல்றாங்க பாருங்க, கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் லால்குடியில போட்டியிட்டவர். அவர் லால்குடியில் போட்டியிட்டு தோல்வி அடைகிறார். உடனடியாக அவருக்கு உடனே ஒரு வாரிய தலைவர் கொடுக்கிற மூலமா ஒரு செய்தி சொல்றாங்க, பாருங்க யார் வேணாலும் வாங்க, எங்கிட்ட தோல்வி அடைந்தார், நாங்க வந்து உடனே வாரிய தலைவர் கொடுத்திருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட அவரோட போட்டியிட்ட ஜெயித்தவர்கள் தான் 108 பேர், தோற்றவர்கள் 100க்கும் அதிகமான பேர் இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு இல்லாத முன்னுரிமை கூப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கு ஏன் வந்தது? இங்க இருந்து போனவர். இன்னொன்னு திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக கூப்பா கிருஷ்ணன் அவர்களை பேச வைக்கிறாங்க. நீங்க இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா அதிமுகவின் கரைப்பு, அதன் மூலமாக தாவேக்காவின் இருப்பு, இதுதான் அவர்களுக்கு கணக்கு. திரு நந்தகுமார் ரொம்ப சுருக்கமா அவங்களுடைய பதில் சொல்லிருங்க. இல்ல இப்ப வந்து 96 சீட் இருந்தனால அவங்க அங்க போனாங்கிறனால அதை நியாயப்படுத்த முடியாது. நீங்க எத்தனை சீட்டு வச்சிருந்தீங்கன்னா இப்போ தாவேக்காக்கும் ஒரு தேவை இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. 19 மாவட்டங்கள்ல இருந்து அமைச்சர் போட்டிருக்காங்க. இன்னும் 19 மாவட்டங்கள்ல அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸ் தலக்கர்த்தர்கள் இல்ல, அதனால ஹேண்ட் பிக் பண்றாங்க அப்படின்றாரு. இல்ல நீங்க இப்ப தலக்கர்த்தர்கள்னாவே கமாண்டர், கரெக்டா? கமாண்டர்ஸ்ங்கிறவங்கள தான் நம்ம தலக்கர்த்தர்கள்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி அதிமுகவினுடைய கமாண்டர்ஸ் எல்லாமே வந்து அதிமுகவுல ஒன்னும் தெரியாதவங்களா? அப்ப இது அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அளவுக்கு பழுத்த அரசியல்வாதிகள் தான் இந்த இடத்துல அரசியல் எதிர்காலம் இல்லையோ அப்படின்னு நினைச்சு அவங்க தாவேக்காக்கு போறாங்க. அப்போ அந்த இடத்துல இப்ப நீங்க வந்து திமுக குற்றச்சாட்டா சொல்லல, இப்படி ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கு, தாவேக்காக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு, இவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு, நோக்கம் இருக்குதான், அப்படியே தானாலாம் வந்துடல அப்படின்றாரு. ஏன்னா அரசியல்ல எப்படிங்க பெனிஃபிட் இல்லாம இருக்கும்? அதைத்தான் சொன்னேன், அரசியல் இது வரைக்கும் 50 ஆண்டு கால அரசியல் என்னங்கிறத விட அடுத்த 25 ஆண்டு கால அரசியல் என்னங்கறத நோக்கித்தான் அரசியல்வாதிகள் பயணிப்பாங்கிறது நான் தான் சொன்னனே. அடுத்தது இன்னைக்கு திமுக அதிமுக 2 பேரும் ஒண்ணு சேர்றது வந்து தேச குற்றமாட்ட பேசினாங்க. நீங்க அதெல்லாம் தேச குற்றம் எல்லாம் இல்ல, சேர்ந்து கூட அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஆனா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா கூட 106 சீட்டு தான். தாவேக்கா தனிப்பட்ட முறையில 108 வச்சிருக்காங்க. அப்ப 108 சீட்டு வச்சிருக்க கூடிய கட்சிய, பெரும்பான்மை கட்சியை கூப்பிடாம 2 கட்சி சேர்ந்தா கூட அதை விட கம்மியா வருது. அதை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு நீங்க அதனாலதான் அவர் திருச்சியில கூட அவர் பேசும்போது சதித்திட்டம் பேசினாங்கன்னு சொல்றாரு அவரு.